ஒரு தேர்தலில் கூட நிற்காதவர்களை எல்லாம் அடுத்த முதலமைச்சர் ஆவார் என்று பலரும் சொல்லி வருவதாக தாவேகா தலைவர் விஜயை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். விசிக சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா சென்னை அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அன்னை ரமாபாய், அன்னை சாவித்திரிபாய் புலே மற்றும் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் ஆகியோரின் திருவுருவ படங்களை திறந்து வைத்தார். அதன் பின் பேசிய திருமாவளவன் விஜயை மறைமுகமாக சாடினார். இப்போதே 20%, 24% என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று ஊடகங்களே வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து செய்தியை ஊதாகரப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கவில்லை. வாக்குகள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சமூகமும் இந்த ஊடகமும் எத்தகைய அணுகுமுறைகளை கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் களத்தில் படிப்படியாக வளர்ந்து வந்த கட்சி விசிக எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் விஜயகாந்த் நினைவிடத்தில் மகளிர் அணியினர் உறுதிமொழியேற்றனர். தொடர்ந்து மகளிர் அணியினருக்கு பிரேமலதா விஜயகாந்த் சாக்லேட் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம் வஞ்சிக்கப்படும் நிலை இருப்பதாக விமர்சித்தார். தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கதை தேமுதிக ஒத்துக்காது. நிச்சயம் தமிழக அரசுடன் இணைந்து தமிழ்நாட்டையும் மக்களையும் காப்போம். மாநிலங்களவை எம்பி பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதிலளிக்க மறுத்துவிட்டார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை சம்பந்தமா எந்த ஒப்பந்தமும் போடவில்லை. நன்றி. திருத்தணி சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க கோரி உறவினர்கள் உள்ளிட்டோர் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த ஆர்கேப்பேட்டையில் நேற்று 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணித்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை அமைச்சர் நாசர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனிடையே பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். மேலும் விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க கோரி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். திருத்தணி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.